இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததின் நோக்கம் அதில் ஒன்று, இழந்ததை மனுஷனுக்கு மறுபடியும் ஆண்டவர் தர விரும்பிதான் இந்த உலகத்திற்கு வந்து இந்த காரியங்கள் எல்லாம் செய்து மரித்தடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிரோடு எழும்பினார். இழந்ததை மனுஷனுக்கு தரும்படிக்கு தான் அவர் உயிரோடு எழும்பினார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். என்ன இழந்தது? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், தேவ மகிமையை மனுஷன் இழந்துட்டான். தேவ மகிமையை அவன் இழந்தான். இரண்டாவது, தேவனோடு உள்ள தொடர்பை அவன் இழந்து போனான். ஆகையினால தான் இன்றைக்கு மனுஷன் தேவனை காண முடியாமல் இன்றைக்கு உலகம் தடுமாறுகிறது. இப்படி போனால் தேவனை காணலாம், இப்படி செஞ்சால் தேவனை காணலாம். மனுஷனுடைய சுய விருப்பத்தின்படி நடக்கிற காரணம் என்ன? தேவனோடு உள்ளதான தொடர்பை அவன் துண்டிக்கப்பட்டவனாய் இருக்கிறபடினால தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் இவ்வளவு வேதனை மனுஷன் பட்டு கொண்டிருக்கிறான், வேதனைப்படுகிறான். ஆகையினாலே இயேசு நமக்கு வேதாகமத்தை கொடுத்து நம்மை ஆறுதல் படுத்தி உற்சாகப்படுத்தி அந்த விலையேற பெற்ற அந்த ரட்சிப்பை மனுகுலத்திற்கு தந்து சம்பாதித்து வைத்திருக்கிற அந்த ரட்சிப்பை தான் இன்றைக்கு உங்களோடு கூட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். தேவ மகிமையை இழந்து விட்டான், தேவனோடு உள்ள தொடர்பை இழந்து விட்டான், தேவ சாயலை இழந்து விட்டான், ஏதேனே இழந்து விட்டான், ஜீவ விருட்சத்தின் கனியை இழந்து விட்டான். இப்படி பல காரியங்களை மனுஷன் இழந்ததை மறுபடியும் தரதா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷ அவதாரம் எடுத்து, தேவாதி தேவன் மனுஷ அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு வந்ததை வேதாகமம் பல கோணங்களிலே நமக்கு விவரிக்கிறது.